தற்பொழுது நீ என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு வாட் ஆர் யூன்னு பேசி பக்கத்துல ஒரு வெர்பை போடுங்க. அது கூட ஐஎன்ஜியை சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஈட்டுங்கிறது ஒரு வெர்பு, அது கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா. சரி, என்ன டைப் பண்ணிட்டு இருக்கிற? டைப்பிங், அவ்வளவுதான். வாட் ஆர் யூ டைப்பிங் அப்படின்னா என்ன டைப் பண்ணிட்டு இருக்கிற. சரி, என்ன படிச்சுட்டு இருக்கிற? இந்த ஸ்டடி அப்படின்றது ஒரு வெர்பு. சரி, ஸ்டடி அப்படின்னா படி அப்படின்னு அர்த்தங்களா. சரி, வாட் ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னா என்ன படிச்சுட்டு இருக்கிற. சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இப்ப கவனிங்க, இந்த வாக்கியம் என்ன டென்ஸ்ல இருக்கு? நான் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற வாக்கியங்கள்லாம் என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு இல்லையா. சரி, இப்போ வாட் ஆர் யூ குக்கிங் அப்படின்னா என்ன சமைச்சிட்டு இருக்கிற. சரி, அது வரைக்கும் ஓகே தான். அது என்ன பக்கத்துல டுடே? இது வாக்கியமே ஏதோ சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இன்னைக்கு என்ன சமைச்சிட்டு இருக்கிறவா? இது என்ன, அது எதுவும் பொருள் படுற மாதிரி தெரியலையே, பேச தெரியாதவும் பேசுறது போல இருக்கு. இன்னைக்கு என்ன சமைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இங்கதான் பிரச்சனையே இருக்குது. வாட் ஆர் யூ குக்கிங் டுடே அப்படின்னா இன்னைக்கு என்ன சமைக்க போற அப்படின்னு அர்த்தம். குழப்பம் வந்துருச்சு இல்லையா. இந்த குழப்பங்கள் சில பேருக்கு வராது. அந்த சில பேருக்கு யாருக்கு வராது அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வராது. ஆனால் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ ஒன்றும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுங்களா? நான் 6 மாதமாக 30 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எப்படி நீ கற்றுக் கொடுக்குறதுக்குள்ள நான் சேர்த்தே போடுவேன் போ அப்படின்னு ஓடிட்டாங்க எல்லாம். சரி, இப்போ புதுசாக தான் எல்லாம் வந்திருப்பீங்க. சரி, அவங்களுக்காக சொல்கிறேன். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம். என்ன வாத்தியாரே சொல்கிறேன், என்ன புதுசாக கதை எழுகிற அப்படின்லாம் கேட்காதீங்க. அதாவது வாட் ஆர் யூ குக்கிங் அப்படின்னா என்ன சமைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கலாம். என்ன சமைக்க போற. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ண போற அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு மொட்டையா முடிக்க கூடாது. பக்கத்துல ஏதாவது ஒரு வார்த்தை வரணும். வாட் ஆர் யூ டூயிங் நெக்ஸ்ட் இயர். வாட் ஆர் யூ டூயிங் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா அடுத்த வருஷம் என்ன பண்ண போற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. வெறுமனே வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற. வாட் ஆர் யூ டூயிங் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா அடுத்த வருஷம் என்ன பண்ண போற. புரியுதுங்களா? அப்போ புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. சரி, அப்போ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் கிடையாது, பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் வாட் ஆர் யூ டூயிங். சரி, அது ஓகே. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற. இப்ப நம்ம சேர்க்க வேண்டியது இன்னும் இங்க. இங்க அப்படின்னா ஹியர், அங்க அப்படின்னா தேர் இல்லைங்களா. சரி, இன்னும் அப்படின்னா ஸ்டில். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற. வாட் ஆர் யூ ஸ்டில் டூயிங் அப்படின்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற. ஹியர், இங்க. வாட் ஆர் யூ ஸ்டில் டூயிங் ஹியர். இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ. நான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் கண்ணம் படுக்கணுமா? சரி, இந்த மாதிரி பேசுங்கோ. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ. அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற. தேர் அப்படின்னா அங்கே. வாட் ஆர் யூ டூயிங் தேர். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர். ஆச்சுங்களா. சரி, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். இப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ. வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற. இன் மை ரூம் அப்படின்னா எனது அறையில். வாட் ஆர் யூ டூயிங் இன் மை ரூம். என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ. ஆச்சுங்களா. சரி, என்ன சொல்ற நீ. இப்போ என்ன சொல்கிறாய் அப்படின்னு நம்ம எப்போ பேசுவோம். என்னடா சொல்ற நீ. அப்படியா, நம்பவே முடியல. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் பேசுவோம். அப்புறம் என்னதான் சொல்ற நீ. ஏதாவது சத்தமா பேசுறியா. வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு என்ன கேட்கும். என்னத்தை தான் சொல்ற நீ. ஆச்சுங்களா. இந்த மாதிரி சமயத்துலையும் பேசுவோம். வாட் ஆர் யூ சேயிங்டா. என்னடா சொல்ற நீ. வாட் ஆர் யூ சேயிங். என்னதான் சொல்ற நீ. ஆச்சுங்களா. சரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற. நானும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் அப்படியே யோசனையிலே இருக்கிறியே. என்னத்தை தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிற. வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற. எங்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற. ஹைட் அப்படின்னா மறைக்கிறது. வாட் ஆர் யூ ஹைடிங் அப்படின்னா என்ன மறைக்கிற. ஃப்ரம் மீ அப்படின்னா என்னிடம் இருந்து. உன் உள்ளுணர்வு உன்னிடம் என்ன சொல்கிறது. இப்போ இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னா உள்ளுணர்வு அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் யுவர் இன்ஸ்டிங்ஸ் டெல்லிங் யூ அப்படின்னா உன் உள்ளுணர்வு உன்னிடம் என்ன சொல்கிறது அப்படின்னு அர்த்தங்களா. சரி, இப்போ என்னத்தை தான் சொல்ல வர நீ. இப்போ என்னதான் சொல்ல வர நீ. தெளிவா சொல்லு. இப்போ நீ என்னதான் சொல்ல வர. பேசுவோமா இல்லைங்களா. கேட்போமா இல்லைங்களா.
எப்படிங்க கேட்கலாம்? வாட் ஆர் யூ ட்ரைங் அப்படின்னா என்ன முயற்சிக்கிறாய் டு சே சொல்ல நவ் இப்பொழுது. வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே நவ், இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு அர்த்தம். இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் யூ கம்மிங் டு சே அப்படின்னு பேசுவாங்க. அது வந்து அது ரைட்டா இது ரைட்டா அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதே பெரிய விஷயம். நீங்க அதுல போயிட்டு குழம்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சரி, வாட் ஆர் யூ கம்மிங் டு சே அப்படின்னு பேசலாமான்னு கேட்டிங்கன்னா பேசிக்கோங்க. ஆனால் அது பேச வேண்டாம், இந்த மாதிரி பேசிக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, இப்போ நீ என்னதான் சொல்ல வர, பேசுங்கிறியா இல்லை பேச வேண்டாங்கிறியா அந்த மாதிரி. சரி, வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே அப்படின்னே பேசிக்கோங்க. சரிங்களா? சரி, வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே நவ், இப்போ நீ என்னதான் சொல்ல வர. சரி, இப்போ இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் ஆர் யூ கெட்டிங் அட். இந்த வாக்கியத்துக்கும் அதே அர்த்தம் தான். என்ன சொல்ல வர நீ, இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இப்படி பேச வேண்டாம். வாட் ஆர் யூ கெட்டிங் அட் அப்படின்னு அப்புறம் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ தட் தீஸ் டூ சென்டென்சஸ் ஹேவ் த சேம் மீனிங். ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்படி பேச வேண்டாம். சரி, பேசினாலும் பேசிக்கோங்க, உங்களுடைய விருப்பம். சரிங்களா? என்னம்மா பொண்ணு, காலையிலேருந்து பார்த்துன்னுக்கிறேன், ஃபோனை பார்த்து கேட்க புக்கன்னு சிச்சின்னே இருக்கிற. வாட் ஹேப்பன் டு யூ, என்னதான் ஆச்சு உனக்கு? ஏதாவது காதல் கத்திரிக்கான்னு வந்து பல்ல பேத்து கையில் விட்டு ஊரில் உட்கார வச்சிருவேன். என்ன அப்படி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வாட் ஆர் யூ ஸ்மைலிங் அட் அப்படின்னா, வாட் இஸ் த ரீசன் யூ ஆர் ஸ்மைலிங் அப்படின்னு அர்த்தம். என்ன காரணத்துக்காக சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கணும். எதை பற்றி பேசிட்டு இருக்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா எதை பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த வாக்கியத்துக்கு இது மட்டும்தான் அர்த்தமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு ஒரு 3 அர்த்தம் இருக்கு. வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் இந்த வாக்கியத்துக்கு 3 அர்த்தம் இருக்கு. முதலாவது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை பற்றி பேசிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பேசுறதுக்கு நீங்கள் வந்து பேசிக்கலாம். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்ஃபியூஷன். இப்போ புறநானூறு இந்த நூலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு உங்களுக்கு ஒரு குழப்பம் வருமா வராதா? நீங்கள் ஸ்கூல் டைமில் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு குழப்பம் வந்திருக்கும், என்ன கண்ணதாசனா அப்படின்ட்டு ஒரு குழப்பப்பட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்கலாம். மூணாவது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்அக்ரிமெண்ட். இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்து சரியான சோம்பேறிடா நீ அப்படின்னு பேசுகிறாங்க. வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், வாட் டு யூ நோ அபவுட் மீ, ஐ ஒர்க் எவ்ரி டே, உனக்கு தெரியுமா அது? இந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் பேசிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. வாட் ஃபார் அப்படின்னா எதற்காக அப்படின்னு அர்த்தம். எதற்காக இளைப்பாரி கொண்டு இருக்கிறாய், எதுக்காக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நீ அப்படின்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் யூ ரெஸ்டிங் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் யூ ரெஸ்டிங் ஃபார் அப்படின்னா எதுக்காக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, எதுக்காக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, இப்போ எதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, இப்போ என்னத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற. வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, என்னத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் அர்த்தம். வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் நவ் அப்படின்னா இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ கவனிங்களா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணி திடீர்னு மச்சான் ஒரு 2000 ரூபாய் அனுப்புடா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குடா அப்படின்னு கேட்க மாட்டீங்க? கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அதை பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஃபார் வாட் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபார் வாட் அப்படின்னா எதுக்காக, எதுக்கு. நீங்கள் வாட் ஃபார் அப்படின்னு கூட பேசிக்கலாம், இருந்தாலும் அப்படி பேச வேண்டாம். ஃபார் வாட் அப்படின்னு பேசிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ எதுக்கு அழுவுற நீ கேட்போமா இல்லையா? வாட் ஆர் யூ க்ரையிங் ஃபார் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் எனக்கு புரியலையே, எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும். வாட் ஆர் யூ தேங்கிங் மீ ஃபார், எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன தேடிட்டு இருக்கிற. வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னாலும் வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் அப்படின்னாலும் ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன தேடிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம், மனசில் வச்சுக்கோங்க. வாட் ஆர் யூ தேங்கிங் மீ ஃபார், எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன தேடிட்டு இருக்கிற. வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னாலும் வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் அப்படின்னாலும் ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன தேடிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம், மனசில் வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்கிற. வாட் ஆர் யூ ஷவுட்டிங் ஃபார் அப்படின்னு பேசி. வாட் ஆர் யூ ஷவுட்டிங் ஃபார், எதுக்கு கத்திட்டு இருக்கிற நீ. வாட் ஆர் யூ கெட்டிங் ஆங்கிரி ஃபார் அப்படின்னா இப்போ எதுக்கு கோவப்படுற நீ. வாட் ஆர் யூ கெட்டிங் ஆங்கிரி ஃபார்,
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.